உலகெங்கிலும் இருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. சுக்கிர பயிற்சி நடக்கப் போகிறது. வருகின்ற ஜனவரி 29ஆம் தேதி தொடங்கி ஒரு மாத காலம் சுக்கிர பகவான் கும்பத்திலிருந்து மீனத்தில் உச்சம் பெறுகிறார். என்னைக்குமே இந்த சுக்கிர பகவான் உச்சம்ங்கிறத நம்ம ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா எடுத்துக்கணும். இன்னொரு 7 நாள் தான் சார் வரப்போகுது, இன்னொரு 5-6 நாள் இந்த சுக்கிர பயிற்சி. ஃபார் எக்ஸாம்பிள் 4 கிரகங்கள் ஒரே வீட்டில் இருக்க போகுது. இப்போ சுக்கிரன் மீனத்தில் இருக்கார். திரும்ப பிப்ரவரி மார்ச் போல 5 கிரகங்கள் வரும். மிகப்பெரிய மாற்றம்லாம் சந்திக்க போது அதை நம்ம தொடர்ந்து பிளே தமிழ் பார்த்துட்டு தானே இருக்க போறீங்க, நம்ம பார்க்க தான் போறோம். இப்போ சுக்கிர பகவானுடைய உச்சம் என்ன தரும் சார்? உச்சத்துக்கும் ஆட்சிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு, புரிஞ்சுக்கங்க. இப்போ இது என் வீடு, இந்த வீட்டில் நான் ஆட்சி, இந்த வீட்டில் என்னை யாரும் அசைச்சிக்க முடியாது, ஏன் என்னுடைய கோட்டை அப்படிங்கிற மாதிரி, முத்துப்பாண்டி கோட்டலை அப்படிங்கிற மாதிரி. இப்போ நான் தம்பி சதீஷ் வீட்டுக்கு போறேன். அப்போ அவர் வீட்டில் உச்சம் பெறுகிறேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா இங்க நான் சந்தோஷமா இல்லை, ஆட்சி புரியுறேன், அவ்வளவுதான். ஆனா அவன் வீடு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ அங்க போனா நான் உச்சம் பெறுகிறேன். அதே என் பொண்டாட்டி வீட்டுக்கு போனா அங்கே மாமியார் மாமனார்லாம் இருப்பாங்க, அங்க போனா சைலன்ஸ். ஏன் அங்கு நான் நீச்சம் பெறுகிறேன், பேசக்கூடாது, பெரியவங்களாம் இருக்காங்க. அந்த மாதிரி நான் எங்க ரொம்ப ஆட்டமா ஆடுறேன், சந்தோஷமா இருப்பேன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச இடத்துல. நான் எங்க அமைதி காப்பேன்னா நான் நீச்சமாகிற இடத்துல. என் பவர்லாம் போச்சு, இங்க மற்றவங்க எடுக்கிறதா முடிவு. நான் எங்க ஆட்சி பெறுறேன்னா என்னோட சொந்த வீட்டில். வித்தியாசம் அவ்வளவுதான். இப்போ சுக்கிரன் உச்சம் பெறுகிறார், தன்னுடைய பலன்களை 200 மடங்கு அள்ளித்தர போகிறார். எப்ப இருந்து? ஜனவரி 29ஆம் தேதியிலிருந்து. யார் யாருக்கு ஒரே ஈவனா அள்ளித்தர போகிறார், யாருக்கு என்ன செய்ய போகிறார் என்பதை நாம் பார்ப்போம். மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சுக்கிரன் உச்சம் சார் யாருக்கு நல்லது நடக்குதோ இல்லையோ உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. காரணம் என்னவென்றால் 5 குடைய சுக்கிர பகவான் உச்சமடைகிறார். 5 குடையவன்னா சும்மா கிடையாது. 5 குடையவன்னா உங்களுக்கு யோகாதிபதினு பேரு. யோகாதிபதினா என்ன அப்படின்னா, எந்த ஒரு விஷயமே நமக்கு யோகம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறது தான் யோகாதிபதி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. வண்டி யோகம் இருக்கு, கார் யோகம் இருக்கா, எனக்கு திருமண யோகம் வந்துருச்சா, எனக்கு புத்திரஸ்தானாதிபதி யோகம் வந்துருச்சா, இந்த மாதிரியான அத்தனை விஷயமும் பண்றது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த யோகாதிபதிங்கிறது தான். நம்ம இப்போ பேசிட்டு இருக்கோம், எனக்கு இந்த மாதிரி பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு யோகம். எல்லாருக்கும் அந்த யோகம் வாய்க்கிறது இல்லை. ஒரு பட்டிமன்ற பேச்சாளராக இருக்காரு, எல்லாரும் தான் பேசுறாங்க, அவர் மட்டும் தனியா தெரியுறாரு. அப்ப அது அவர் யோகமான ஜாதகம், அந்த யோகம் இருக்கு அவருக்கு அப்படிங்கிறதுனால தான். ஸோ சில பேர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட் அவசரத்துக்கு கொடுத்துட்டு போனவங்களாம் நானே பார்த்துருக்கேன். ஒரு கடை நல்லா ஓடிட்டு இருக்கும், அந்த முதலாளி இருப்பார், அவருக்கு பார்த்தீங்கன்னா ஃபாரின் போகிற வேலை வந்துடும். அவர் என்ன பண்ணுவார், நல்லா உழைச்ச அந்த பையன்ட்ட என்ன சொல்லுவார், டே எந்தடா வச்சுறேன், கடை உன் பேரில் எழுதி வச்சுறேன், இனிமேல் நீயே பார்த்துக்கிட்டா அப்படின்னு கொடுத்துட்டு போவார். இதெல்லாம் 100ல் ஒருத்தனுக்கு நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது காரணம் என்ன? 1 ரூபா கொடுக்கல, அவன் உழைப்பையும் தன்னம்பிக்கையும் பார்த்து அப்படியே கொடுத்துட்டார். அதெல்லாம் ஒரு ராசி தான். நல்ல ஒரு ஆள் கூட ஒர்க் பண்ணுறதுங்கிறது ஒரு நல்ல ராசி. அது அப்போ அந்த 5 குடையன் உச்சமாகும் பொழுது நம்மளுடைய யோகம் சரியில்லை என்றாலும் நம்மளுடைய முதலாளிக்கு நல்ல மனசு இருந்தால் நமக்கிட்டே கொடுத்துட்டு போயிடுவார். அதுதான் முக்கியம். இந்த 5 குடையவர் உச்சமடைகிறார் இந்த மாதம். 5ங்கிறது புத்திரஸ்தானம். இப்போ ரொம்ப நாளாக கஷ்டப்படுறேன் குருஜி, எனக்கு ஐவிஎஃப் பண்ணி ஐயுஐ பண்ணி என்னை போட்டு பெண்ட் எடுக்கிறாங்க, நான் என்ன பண்ணுறதுனே தெரில, எனக்கு என்னன்னா ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மிங்கிறாங்க, அப்போ ஐவிஎஃப் பண்ணுறதுக்கு என் மனசு ஒத்து வரல, இன்னொருத்தர் ஏதாவது ஏதாவது மாதிரிலாம் கொலை போடுறாங்க அப்படின்னா இந்த 5 குடையன் உச்சமாகும் பொழுது என்ன ஆகும்னா, நீங்கள் டாக்டர்கிட்டே போக வேண்டாம், உங்கள் காதலுக்கு பரிசாகவே உங்களுக்கு குழந்தை நிற்கும். உலகத்தில் பெரிய சந்தோஷம் எதுனா, டாக்டருக்கு செலவு பண்ணாமல் இருக்கிறது, வக்கீலுக்கு செலவு பண்ணுறாமல் இருக்கிறது, போலீஸுக்கு செலவு பண்ணுறாமல் இருக்கிறதே பெரிய சந்தோஷமான விஷயம். 3 இடங்களுக்கு ஒரு மனிதன் கால் பதிக்கக்கூடாது. என்ன? மருத்துவமனை, போலீஸ் ஸ்டேஷன், 3வது கோர்ட்டு. இங்கே 3 இடத்துலையும் சராசரி மனிதன் கால் பதிக்கக்கூடாது. இந்த பிரச்சனைலாம் ஏன் வந்தேன்? என் உடம்பு ஒழுங்காக பார்த்துருந்தா எனக்கு எதுக்கு டாக்டரு? எனக்கு அண்ணா தம்பி கூட ஒழுங்காக பழகி இருந்தனா எனக்கு எதுக்கு வக்கீல்? ஸோ நம்ம ஏதோ தப்பு பண்ணுறதுனால தான் இதெல்லாம் அவங்க தேவைப்படுறாங்க. ஸோ 5 குடையன் உச்சமாகும் பொழுது உங்களுக்கு டாக்டரே இல்லாமல் உங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது. அடுத்ததாக 5 குடையவன் அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு பேர். சார் வாழ்க்கையில் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஜோதிடம் பார்க்கறதுங்கிறது 100க்கு 90% பேருக்கு முரண்பாடாக தான் நடக்கும். இது நிறைய பேர் கிண்டல் பண்ணுவீங்க. சார் கடைசி வரைக்கும் சாமியே இல்லைன்னு சொன்னா சார் நல்லா தானே சார் இருக்கான், கடைசி வரைக்கும் எல்லாரையும் கெடுக்கிறானே சார் நல்லா தானே சார் இருக்கான், என்ன சார் இங்கே என்ன சார் ஜோசியம் இது பண்ணிருச்சு என்று நிறைய பேர் கிண்டல் பண்ணுறாங்க. பொருத்தம் பார்க்காமே இருக்காங்களே, பொருத்தம் பார்த்தவங்க மட்டும் என்ன சார் எல்லாம் சொல்கிறாங்க. நான் சொல்கிறது ஒரே ஒரு பாயிண்ட் தான். என்றைக்குமே நம்ம இந்து மதம் பெரிதாக நம்புவது எதை என்றால் கர்மா. என்னது? கர்மா. இந்த கர்மாவை பெருசாக நம்புகிறோம். நம்ம இந்த கர்மா என்றால் என்ன அப்படின்னா,
நாம் செய்த ஊழ்வினை பயனை தான் நம்ம கர்மாங்கிறோம். இந்த ஊழ்வினை பயன்கிறது தான் 5ஆம் இடம். இந்த 5ஆம் இடம் வலுக்கும் பொழுது உங்கள் ஊழ்வினை என்பது உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். பூர்வ புண்ணியம்ங்கிறது யார் செஞ்ச புண்ணியமோ, உங்கள் ஆயப்பன் செஞ்ச புண்ணியம் நம்ம சொல்லுவோம், உங்கள் ஆத்தா அப்பா செஞ்ச புண்ணியம். லாரி வந்து இடித்தப்போ கூட நீ தப்பிச்சிட்ட சார். பட்ட நூல் வாங்கி செத்தவனு இருக்கான், லாரியில் விழுந்து பொழைச்சவனு இருக்கான். ஒரே காரணம் என்னன்னா, உங்களுடைய கடவுளுடைய அனுகிரகம் அதிகமாகும் பொழுது ஒரு வார்த்தை சொல்கிறேன், ஆக்சிடென்ட் நீட்ஸ் டு பி ஹேப்பன் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆக்சிடென்ட் நீட்ஸ் டு பி ஹேப்பன். இப்போ ஒரு கெட்டவனுக்கு என்ன ஆகும், லாரியில் மாட்டி பிராணம் போயிடும், உயிர் போயிடும். ஒரு நல்லவனுக்கு என்ன ஆகும், ஒரு நல்லவனுக்கு அதே விஷயம் வேற மாதிரி நடக்கும். எப்படி நடக்கும், ஒரு கீழே விழுந்து கையை காலை உடைச்சுப்பான். ரொம்ப நல்லவனுக்கு என்ன ஆகும், சுளுக்கு மாதிரி ரத்தக்கட்டு மாதிரி ஆகிடும். ரொம்ப ரொம்ப நல்லவனுக்கு என்ன ஆகும், பென்சில் கட் பண்ணுவான், பிளேடு கட் பண்ணி கைப்பற்றி அறுத்துக்கும். இதுக்கு பேரும் கம்பெனியில் என்னன்னு சொல்லுவாங்க, ஆக்சிடென்ட் ஹேப்பன். இதுக்கு பேரும் ஆக்சிடென்ட், இதுக்கு பேரும் ஆக்சிடென்ட், இதுக்கு பேரும் ஆக்சிடென்ட். ஆட்டா பாவி போங்க. இப்போ எது ஆக்சிடென்ட், அதுதான் நீங்கள் பண்ண புண்ணியம். தலைக்கு வந்தது தலைப்பாவியோட போச்சு. குத்துனாப்புல ஒரு குத்து, சரியான மாதிரி ஒரு சரியானது. ஒரு நாடகம், யாருக்குடா நாடகம் நடத்துறீங்க? வியாதி வந்து அவன்லாம் செத்துட்டான், வியாதி வந்து கொரோனா வந்து எத்தனை பேர் செத்தாங்க, கொரோனா வந்து எத்தனை பேர் உயிரோடு இருக்காங்க? அவங்க கர்மா. ஜென்மம் முடியணும்னு விதி இருந்தால் விடிஞ்சிடும், ஜென்மம் நல்லா இருக்கணும்னு இருந்தால் நல்லா இருப்பேன். சிரிச்சுக்கிட்டே இருந்தவங்களை கூட பார்த்துருவோம். இப்போ 5 கோடி உச்சமாகும் பொழுது இது வரைக்கும் நீங்கள் பண்ண புண்ணியம் எல்லாம் அதிகமாக போகிறது. கடவுளே நேரடி பார்வையாக அவங்க பார்க்கிறார். நல்லா புரிஞ்சுங்க, உலகத்தில் மிகப்பெரிய வெற்றி என்னவென்றால் கடவுளின் நேரடி மேற்பார்வையில் நீங்கள் அமர்வதுதான். இது வரைக்கும் நீங்க பண்ண புண்ணியம் இதுக்கெல்லாம் ரிசல்ட்டை கடவுளே நேரடியாக உங்களுக்கு தரப்போறார். இந்த வச்சுக்கோ, கடவுளை உங்களுக்கு நேரடியாக அனுகிரகம் செய்ய போகிறார். அப்போ 5 கோடி உச்சமாகும் பொழுது தெய்வத்துக்கு நீங்க ஏதாவது வேண்டியிருக்கீங்க, ஒரு பரிகாரம் ஏதோ ஒன்று வேண்டியிருக்கீங்க, வேண்டுதல். நான் வந்து இது மாதிரி வந்து இது நடந்ததுன்னா என் குலதெய்வத்துக்கு நான் வந்து இது பொங்கல் வச்சு பலி தரேன், இது மாதிரி அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் எல்லாம் வேண்டியிருப்பீங்க. அது மறந்துருப்பீங்க. அதெல்லாம் இப்போ ஞாபகம் வந்து அது திரும்ப செஞ்சு அந்த அனுகிரகம் கிடைக்கும். குலதெய்வத்தை பார்த்துட்டு வந்தால் அந்த அனுகிரகம் கிடைக்கும். அதுதான் முக்கியமான விஷயம். உலகத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம்னா குலதெய்வத்தினுடைய அருள், அதுதான் முக்கியம். அது உங்களுக்கு கிடைக்க போகுது. 5 கோடி நட்சமாகும் போது குழந்தை பிராப்தி, புத்திர பிராப்தி நடக்க போகிறது. 5 கோடிவன் அவ்வளவு தூரம் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கான். இந்த மாதம் நீங்கள் ஜெயிக்கிற மாதிரி. அதே நேரத்தில் 12 கோடிவனும் உச்சமாக இருக்கான். 12ங்கிறது இந்த நேரத்தில் நீங்கள் சுப விரயம் என்று கருத்தில் கொள்ள வேண்டும். சுப விரயம்னா என்னன்னா, ஒரு கல்யாணம் பண்ணலாம் நினைச்சேன், இது என் தங்கச்சி கல்யாணம் பண்ணலாம் நினைச்சேன், மாப்பிள்ளை கிடைக்கவே இல்லை, இப்போதான் அதிசயமாக கிடைச்சிருக்காரு, அவர் ஒரே மாதத்தில் ஃபாரின் போகிறாராம், திடுதிப்புன்னு இந்த மாதத்துக்குள்ளேயே கல்யாணம்னு சொல்லிட்டாங்க, 8 லட்சம் 10 லட்சத்துக்கு நான் எங்கே போவேன், அப்போ நான் எதையாவது அடமானம் லேண்ட் அடமானம் வைக்கலான்னு நினைக்கிறேன். அப்படி பரபரப்பாக இருப்பீங்க இந்த மாதம் ஃபுல்லாக. இது அடமானம் வைக்கலான்னு இருக்கம்மா, மிச்சம் இருக்கிறதுக்கு அந்த நகையை வித்தரலான் இருக்கேன், எனக்கு எதுக்குமா செயின், என் செயினை கூட வித்தர போகிறேன், இது மாதிரி தியாகங்கள்லாம் தங்கச்சிக்காக. ஸோ இதெல்லாம் பண்ணி சுபவிரயம். என்ன சார் கோல்டு பிளட்ஜ் ஆகுது சுபவிரயங்கிறீங்க? கோல்டு யாருக்கு பிளட்ஜ் ஆகுது? உங்கள் தங்கச்சிக்கு தானே பிளட்ஜ் ஆகுது. அப்போ இது சுபவிரயம் தான். ஸோ சுபவிரயங்கள் ஏற்படும். ஸோ மிதுன ராசிக்காரர்களுக்கு மனமெல்லாம் மகிழ்ச்சி, சந்தோஷம், நிறைவு, ஹாப்பியாக இருக்க போகிறீங்க. கேள்வி போயிட்டுருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பதிவு செய்து பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களில் கலந்து கொண்டு பங்கு பெறுங்கள். இதற்கான அட்டாச்மெண்ட் எல்லாம் இந்த வீடியோவோடய கொடுத்துருப்போம். உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதற்கான பரிகாரங்களை நீங்கள் ராசிக்கேற்ற பூஜைகளை செய்து கொள்வதன் மூலம் பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.